அதாவது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஸ்டான்லி கல்லூரி மாணவர்கள் பேருந்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நடத்துனருக்கும் மாணவர்களுக்கும் தகராறு, வாய் தகராறு முற்றி கைகலப்பு என்கின்ற நிலைக்கு வருகிற போது அந்த ஓட்டுநர் பேருந்தை காவல் நிலையத்திற்குள் கொண்டு செல்லுகிறார். காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று நடத்துனர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறார். என்னை மாணவர்கள் தவறாக என்னிடத்தில் நடந்து கொண்டார்கள். ஒரு மாணவன், அவர் ஸ்டான்லி கல்லூரி மாணவன் என்று நினைக்கிறேன், அவரை நீங்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் தருகிறார். உடனடியாக காவலர்கள் சம்பந்தப்பட்ட மாணவனை வரவழைக்கிறார்கள். அதற்கு அடையாளம் கேட்கிறார்கள். பேர் தெரியுமான்னு கேட்குறாங்க. தெரியாதுன்றாரு. என்ன மாதிரி இருந்தார் மாணவர்ன்றார். ஸ்டான்லி மாணவர், அது மட்டும் தெரியும். இன்னொரு அடையாளம் ஒரு மொட்டை அடிச்சுட்டு இருந்தாருன்றார். சரி, அந்த மொட்டை அடித்த மாணவனை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 9 மாணவர்கள் மொட்டை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அன்னைக்கு அந்த பஸ்ஸில் பயணித்தவர்கள் 9 பேர். 9 பேருமே ஸ்டான்லி மாணவர்கள். 9 பேருமே மொட்டை அடிச்சுன்னு வர்றாங்க. இவருக்கு குழப்பம் ஆயிடுச்சு நடத்துனருக்கு. எல்லாருமே மொட்டையாக இருக்கிறாங்க, யார் நம்மளை திட்டினவர்னு தெரியலையே. அப்போ போலீஸுக்கே ஒரே சந்தோஷமாயி, இந்த அளவுக்கு ஒற்றுமை மாணவர்களிடையே இருக்கிறது, ஒரு மாணவனை காட்டி கொடுக்க கூடாது என்பதால் இந்த 9 மாணவர்களும் தங்கள் தலையை மொட்டையடித்து கொண்டு வந்து காவல் நிலையத்தில் நின்றதை பார்த்த காவலர்களுக்கு மாணவர்களிடையே இருந்த இந்த ஒற்றுமை அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்தது. அவர் நடத்துனரும் சிரிச்சுக்கினே, நடவடிக்கை எதுவும் எடுக்காதீங்க, இவங்க ஒற்றுமையை பார்க்குறப்ப உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லி நடத்துனரும் மகிழ்ச்சியோடு போயிட்டாராம். இது இந்த ஸ்டான்லியன் ஸ்பிரிட்டுன்னு வாங்க. இது 50 வருஷமாக அங்கே ஒரு சொல்லப்படுற ஒரு வார்த்தை. 50 ஆண்டுகளாக யார் அங்கே சிறப்பு விருந்தினராக போனாலும் இந்த செய்தியை சொல்லாமல் வரமாட்டாங்க. அந்த மாதிரி நந்தனங்கலை கல்லூரியிலையும் ஒரு சிறப்பு, இன்னும் 100 ஆண்டு ஆனாலும் என்ன மாதிரியான சிறப்பு விருந்தினர்கள் இந்த கல்லூரிக்கு யார் எப்போ வந்தாலும் ஒரு செய்தியை அவாய்ட் பண்ணிட்டு பேசிட்டு போயிட முடியாது. திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் ஒரு பயணி 3.5 லட்சம் ரூபாய் தவற விட்டுருக்கிறார். எப்போ? இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி இல்லை, ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 3.5 லட்சம் ரூபாய் திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் பயணி தவற விட்டுருக்கிறார். இந்த கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் ஜீவா, விக்னேஷ், மாதவன் அப்படிங்கிற ஒரு 3 மாணவர்கள் அந்த பணத்தை கண்டுபிடிச்சு அந்த பணத்தை எடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைச்சு இந்த உரியவங்க கையில் கொடுத்துருங்கன்னு ஒப்படைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி அற்புதமான நல்ல பண்புள்ள மாணவர்களை நந்தனம் கலைக்கல்லூரி பெற்றிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.